உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ரமேஷ். ராணுவ கட்டுப்பாட்டோடு இயங்கக்கூடிய கட்சி அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு கட்சியில கள ஆய்வு கூட்டத்திலேயே கைகலப்பு தற்பொழுது நிகழ்ந்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. நீங்கள் சொன்ன அந்த ராணுவ கட்டுப்பாடு என்பதெல்லாம் முன்னொரு காலத்து செய்தி. அதெல்லாம் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருந்தபோது அவர் அந்த வீர தலைமையோடு அந்த இயக்கத்தை நடத்திய போது அவருக்கு அவருடைய பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது. அவர் சொல்வதுதான் வேதம் என்று இருந்த நிலையெல்லாம் அந்த காலம். இப்போது 6 முன்னாள் அமைச்சர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியிடமே சென்று நீங்கள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றதை சேர்த்து தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட ஓட்டு சேதத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலிலே பல பேர் நிர்வாகிக்கு ஒதுக்கி கொண்டார்கள், சோர்ந்து போனார்கள் என்பதன் காரணமாகத்தான் அதிமுக மோசமான தோல்வியை தட்டியது. ஆகவே கட்டுப்பாடெல்லாம் இப்போ ஒரு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2-3 கோஷ்டி எல்லாம் இருக்கிறது. அதனுடைய அடையாளம் இப்போது ஊர்கள் கைகலப்பு வரை போகிற பிரச்சனை. இப்போது இன்னொரு காரணம் என்னவென்றால், கட்சி ஜெயிக்க போகிறது, வலிமையாக இருக்கிறது, ஒரு கூட்டணி நம்மோடு இருக்கிறது என்கிற நினைப்பெல்லாம் இருந்தால் ஓரளவு நாளைக்கு சீட்டு வாங்க வேண்டுமே, போய் பதவி வாங்க வேண்டுமே என்ற நினைப்பு வரும். இப்போது கட்சி கலகலத்து போயிருக்கிற போது தடியத்தவங்க எல்லாம் தண்டல்காரன் என்கிற நிலைமை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இல்ல, இப்ப இதை உடனடியாக கட்சி தலைமை கவனத்தில் கொள்ளும் என்று எதிர்பார்க்கலாமா? ஏன்னா ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு தீவிர பணியாற்றி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் இவங்களும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க போது முதற்கட்டமாகவே இது போன்ற அந்தந்த மாவட்டத்திலையும் கள ஆய்வு கூட்டத்தில் நடக்குது. அப்படிங்கும் போது இதை கூடுதல் கவனம் செலுத்தி இதை களைவதற்குத்தானே கட்சி தலைமை முயலணும். இத்தகைய சம்பவங்களில் யாராவது பலவீனமானவர்களை பலி கொடுப்பார்களே தவிர பலமான யாரையும் எதிர்க்க முடியாது. பலமான ஒருவர் தான் இந்த தகராறுக்கு காரணம் என்றால் பலமான ஒருவரை நீக்குவதால் முடியவே முடியாது. அப்படி நீக்குவதாகத்தான் 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் கடந்த தேர்தலில் டெபாசிட் எடுத்த போது அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு ரூபாயாவது நீக்கப்பட்டாரா, அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே இப்போது தலைமை பலவீனம், ஆங்காங்கே இருப்பவர்கள் தடையெடுத்தவர்கள் எல்லாம் தண்டல்காரர்கள் என்ற பலமான நிலையில் இருக்கிற யாரையும் நீக்க முடியாது. அதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.